Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. ஆயத்த மாநாட்டினுடைய நாளை நடைபெறுகின்ற ஆயத்த மாநாட்டிற்கு நம்முடைய உறவு பெருமக்கள், சமுதாய பெருமக்கள், இந்த அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் சுமார் 3000 நபர்கள் கலந்து கொள்வதற்கு இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வருகின்ற நவம்பர் மாதம் திருச்சியிலே மாநில மாநாடு, செட்டியார்கள் எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிலே 5 லட்சம் உறவினர்கள் கலந்து கொள்வார்கள். தமிழகத்திலே இந்த இனத்திற்கு, நம்முடைய மத்திய மாநில அரசாங்கத்திற்கு, நம்முடைய இன சொந்தங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி இந்த சமுதாய பெருமக்களுக்கு தமிழக அரசியலே நமக்கு பெற வேண்டிய இடஒதுக்கீடை சுமார் 10% இட ஒதுக்கீடு சம்பந்தமாக நாளைய ஆயத்த மாநாட்டிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட இருக்கின்றது. தமிழகத்திலே செட்டியார்கள் 1 கோடி பேர் தமிழகம் முழுவதும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உண்டான அங்கீகாரம், எங்களுக்கு உண்டான பிள்ளைகளுக்கு உண்டான எதிர்காலத்துடைய அரசு வேலைவாய்ப்புகளிலே கிடைக்க வேண்டிய சலுகைகள், இதற்காகத்தான் நாங்கள் இந்த அமைப்பு போராடுகின்றது. சுமார் 40 ஆண்டு காலம் இந்த மத்திய வெள்ளாஞ்செட்டியார் அமைப்பு தமிழகத்திலே நீண்டதொரு மிகப்பெரிய ஒரு எந்தவித அப்பளக்கற்று பாரம்பரியத்தோடு இதுவரை நடந்து கொண்டிருந்தது. இப்பொழுது புதிய உத்வேகத்தோடு இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக இந்த மாநாட்டிலே, நாளை ஆயத்த மாநாட்டிலே அனைத்து கட்சிகளையும் சார்ந்த நம்முடைய உறவு பெருமக்களை சார்ந்த நம்முடைய உறவினர்களை எல்லாம் பங்கு கொள்வதிலே அவர்களெல்லாம் அழைத்திருக்கின்றோம். ஆகவே இந்த மாநாடு செட்டியார்களுடைய எதிர்காலத்தையும் தமிழகத்திலே நம் சமுதாய சொந்தங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவத்தை அடிப்படையாக கொண்டு தமிழக அரசை நாம் பெற வேண்டிய சலுகைகளை பெறுவதற்காகவும், மத்திய அரசில் நமக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை பெறுவதற்காகவும் இதுவரை கோரிக்கைகளை நாம் இந்த மாநாட்டின் வாயிலாக வருகின்ற நவம்பர் மாதத்திலே திருச்சியிலே மிகப்பெரிய ஜனசமுத்திரத்தை கூட்டப் போகிறோம் என்பதை நாளைய ஆயத்த மாநாட்டின் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். வருகின்ற நவம்பர் மாத மாநாட்டிலே சுமார் 5 லட்சம் நபர்கள் நம்முடைய சொந்தங்கள் கூடுவதற்காக நாளை ஆயத்த மாநாட்டிலே நாளை தீர்மானம் நிறைவேற்றப் போகின்றோம். நாளைய தீர்மானத்திலே சுமார் 5000 நபர்கள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இதில் 3000 நிர்வாகிகளும் அதை சார்ந்த முக்கிய சிறப்பு உறுப்பினர்களையும் அழைத்துள்ளோம். இந்த மாநாட்டிலே பல்வேறு சமுதாய சம்பந்தமான சிறப்பு தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளோம். மத்திய மாநில அரசுகளிலே நமக்கு உண்டான பங்கான எம்பிசி அவசியம் தேவை என்று இந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் எங்களுடைய முக்கிய தீர்மானமாக நிறைவேற்றப்பட இருக்கின்றது. இதனால் வர இந்த சலுகைகள் எதுவும் மத்திய மாநில அரசுல கிடைக்கலையா? இதுவரைக்கும் எங்களுக்கு உண்டான சமுதாயத்துக்கு உண்டான பிரதிநிதித்துவம் எந்த விதமான இதுவுமே இதுவரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்காகத்தான் நாங்கள் இதனுடைய மாநாட்டினுடைய நோக்கமே, இந்த சங்கத்தினுடைய கொள்கையே அதுதான். செட்டியார் சமூகத்துக்கு மட்டும் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேலைவாய்ப்புல அவசியம் வேணும்னு எங்களுடைய கோரிக்கையா தான். 2026 தேர்தலை நோக்கி ஏதோ நம்ம தேர்தலை நோக்கி அப்படி இல்ல எங்களுக்கு 10% பேர் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கிறோம். ஆனால் நீங்க வழக்குல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் எம்எல்ஏ எம்பியோ சீட்டு கேட்டோம்னா செட்டியார் மைனாரிட்டி கம்யூனிட்டிங்கிறாங்க. வி ஆர் நாட் மைனாரிட்டி. நாங்கள் இருக்கிறதுலே மெஜாரிட்டி செட்டியார் இனம் தான். இன்னைக்கு ஸ்டேட் பூரா பரவி இருக்கிறது. எந்த இடத்துல வேணாலும் செட்டியார் இருப்பாங்க. ஒரு பெல்ட்ல தான் செட்டியார் இருப்பாங்க. இல்லை, அப்படி இருக்கிற போது மைனாரிட்டின்னு எப்படி எங்களை எடுத்துக்க முடியும்? அதனால நான் இந்த பல்கலைக்கழகங்கள் அமைச்சதெல்லாம் செட்டியார் இனம் தான் ஒரு காலத்துல. அவங்க பிள்ளைங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக முடியல. ஆக எங்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும், எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்.
எல்லா அரசியல் கட்சியும் அப்படிதான் பாக்குறாங்க. எங்களை எல்லா அரசியல் எல்லா அப்படித்தானே பாக்குறாங்க. செட்டியார்கள் அப்படித்தானே பாக்குறாங்க. எல்லா அரசியல் கட்சியும் எங்களை பயன்படுத்துறாங்க. சார், நீங்களே இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல, பொருளாதாரத்துல வளர்ந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. நீங்க திருப்பி போய் எம்பிசியை போய் சேர ஆசைப்படுறீங்க. அப்படி இல்லை. இது ஒரு காலத்துல கடல் வணிகம் செஞ்சாங்க, பெரிய வணிகர்கள் தனவந்தர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு போற ஆட்களும் இருக்கிறாங்க. சமுதாயத்துல ஒரு 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 காலத்துல அப்படி இருந்தாங்க, ஒரு இப்போ வந்து பின்தங்கி இருக்கிறாங்க. அழிவடைந்த மக்கள் நிறைய இருக்கிறாங்க. ஐயா, நான் ஈரோடு மாவட்டத்துலேருந்து வர்றேன். அங்கே நிறைய பேர் மூட்டை தூக்கி கலாஸ் வேலை பண்ணுற இருக்காங்க. செட்டியார்கள் டீக்கடையில் வேலை செய்கிறாங்க. இந்த கருத்துக்களை உள்ளடக்கி 1987 எம்ஜிஆர் புருக்லிலிருந்து வந்த பிறகு கோரிக்கை மனை, இவங்க சொன்ன கோரிக்கை அத்தனையும் நாங்கள் வச்சுருக்கோம். அவர் சொன்ன மாதிரி மைனாரிட்டின்னு சொல்லி, வசதியானவர்கள் என்று சொல்லி, எங்கள் கோரிக்கை ஒன்று கூட இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அரசியல் நகர்வுகள் செய்யறதுக்கு அதை நோக்கி தான் இந்த மாநாட்டின் வாயிலாக அதை நாங்கள் வலியுறுத்த போகிறோம். அரசியல் ஈடுபட போகிறோம். இல்லை, அது மாதிரிலாம் இல்லை. அது மாதிரி நாங்க மைனாரிட்டி இல்ல, உரிமை மட்டும் கேட்க. நாங்க மெஜாரிட்டி. இப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. 2021 பிறகு அவங்க வந்து 2011 பிறகு எடுக்கல. எங்களுடைய ஜனத்தொகை என்னன்னே தெரியாது அரசாங்கத்துக்கு. நாங்களா இப்ப தோராயமா நாங்க எடுத்திருக்க கணக்குப்படி எங்களுக்கு 1 கோடி பேர் வர்றாங்க. 10% இருக்கோம். 1 கோடி பேர் திருப்பி நீ சொல்றதுனால உங்களுடைய கோரிக்கை ஏற்கக்கூடிய கட்சிகளுக்கு உங்களுக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்ற அடிப்படையில வரீங்களா? அப்படின்னு இல்ல. எந்த கட்சி வேறுபாடு, கட்சி அனைத்து கட்சியும் எங்களுக்கு ஒண்ணுதான். இது சமுதாயத்துக்கு பாடுபடுற, எங்க சமுதாயத்தை அங்கீகரிக்கணும் அப்படிங்கறதான் முதல் கோரிக்கையே. நாங்க வந்து எப்படின்னா, எங்க சமுதாயத்தை சார்ந்த மற்ற நண்பர்கள் யார், எம்எல்ஏ எம்பி யார் வந்தாலும் அவங்களெல்லாம் முன்னாடி நின்று நாங்கள் பின்னாடி நின்று அவங்களுக்கு உதவியாக இருப்போம். இது முழுக்க சமுதாய சிந்தனையை சார்ந்த போராட்டமாக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த மாநாட்டுடைய நோக்கமே. இந்த 1 கோடி பேர் நம்ம இருந்தோம். வேலை வாய்ப்பில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மற்ற முக்கியமான அரசு பதவிகள் டிஎன்பிசி எதுலேயுமே செட்டியாளுக்கு உண்டான அங்கீகாரம் இது வரைக்கும் கிடையாது. அதுக்கு நம்முடைய இடஒதுக்கீடு ரொம்ப அவசியம். அப்போ நம்ம மக்களுடைய கோரிக்கையை நம்ம வந்து இந்த நாங்களும் தமிழ்நாட்டில் இத்தனை பேர் இருக்கோங்கிறத அடையாளம் காமிக்கிறதுக்காக இந்த மாநாட்டோட நோக்கம் அதுதான். அப்படி கிடையாது. நாங்க வந்து எங்களை ஒற்றுமைப்படுத்துறோம். நாங்க இத்தனை பேர் இருக்கிறோங்கிறதுக்காக நாங்க வந்து எங்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்கறது. இது அரசியல் சம்பந்தமானதே கிடையாது. இது எப்படின்னா, எங்களுக்கு எங்க சமுதாயத்துக்கு யார் எங்களுக்கு உதவுறாங்களோ அந்த நபர்களுக்கு அந்த அடையாளம் காமிச்சு நாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறோம். நீங்க கேட்கறதே 10 வலியுறுத்துவதே கேட்கறீங்க. 1 கோடி பேர் கேட்கணும். அப்ப அந்த வரும் தேர்தலுக்காக நீங்க அரசியல் கட்சிகள்ல எங்களுக்குள்ள பலம் இருக்கு, எங்க வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்றதுக்காக தான் உண்மை. நாங்க இவ்வளவு பேரே இருக்கிறோங்கிறது. அரசியல் அங்கீகாரம் இல்லாத எந்த ஒரு சமூகமும் வளர்ச்சி அடைய முடியாது. அரசியல் அங்கீகாரம் அப்படிங்கிறது எப்படி வரும்? எங்களுக்கான பிரதிநிதித்துவம் சட்டமன்றத்தில் இருந்ததுன்னா எங்களுடைய குரலை, எங்களுடைய தேவை சட்டமன்றத்தில் பிரதிபலிப்பார்கள். அப்ப இந்த சங்கம் பின்னிருந்து எந்த கட்சியோ அனைத்து கட்சிகளிலும் எங்களுடைய சமூகத்துக்காக சீட்டு கொடுக்குறாங்க சொன்னா, எங்க சமூகத்தை அங்கீகரிச்சு சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அது எந்த கட்சியா இருந்தாலும் அந்த கட்சிக்காக சங்கம் பின்னிருந்து வேலை செய்யும், எங்களுடைய சமூகத்தினர் வெற்றி பெறுவதற்காக. அது மூலமாக சட்டமன்றத்தில் எந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருந்தாலும் சமூகத்திற்கு, எங்களுடைய சமூகம் முன்னேறுவதற்காக அவருடைய குரல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் இந்த சங்கம் அப்படிங்கிறது துவக்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டுடைய முக்கிய நோக்கமும் எங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி, எங்கள் தொழில் சார்ந்தவர்கள் நாங்கள், எங்கள் தொழிலுக்கான பாதுகாப்பு, அரசியலில் எங்களுக்கான அங்கீகாரம், இடஒதுக்கீடில் எங்களுக்கான உள்ஒதுக்கீடு, இது 3 விஷயத்தை 4 விஷயத்தை முன்னிறுத்தி தான் சமூகத்திற்கு எந்த கட்சியில எங்க செட்டியாருக்கு எங்களுடைய சமூகத்திற்கு சார்ந்து கிட்டத்தட்ட 50 சட்டமன்றங்களுக்கு மேல வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய சமூகமா எங்களுடைய சமூகம் இருக்கு. அந்த சட்டமன்றங்களில் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த கட்சி சீட்டு கொடுக்குறாங்களோ அவங்களை வெற்றி அடைய சொல்லி முழுமையாக இந்த சங்கம் வேலை செய்கிறது. அரசியல் ஈடுபாடுகிறது சங்கம் இல்ல, அரசியல் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சங்கம் பின்னிக்கு இல்ல. எங்களுக்கு யாரு எங்களை வந்து ஆதரவு அதுதான் நாங்க கடலிலிருந்து வாணிபம் செய்து எல்லா அரசர்களுக்கும் மணிமேடு சொன்னாங்க. ஆமாவா, யாரு வந்து எங்களை வந்து செய்திருக்கோம், கோவில் கட்டிருக்கோம், எல்லாம் நிர்வாகம் பண்ணணும். அப்படி இருந்தா எங்களுக்கு செட்டியாருக்கு தான்